எனக்கு பசிக்கல தாய். பொய் சொல்லாதப்பா. நான் மட்டும் தான் போய் சொல்றேனா? நான் என்ன போய் சொன்னேன்? ஏன் தாய் பள்ளிக்கூடம் போல? மாரி மிஸ், அந்த டாய்லெட் அடைச்சிருக்கு, என்னன்னு போய் பாரு. எல்லாரும் பேஜ் நம்பர் 74 எடுங்க. சீக்வன்சஸ். இந்தாடி உனக்கு பிடிச்ச தேன் மிட்டாய். ஏய் தேவி, இங்க வா. இங்க வான்றல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? யார் கூட பேசணும், யார் கூட பழகணும் உனக்கு கொஞ்சமே தெரியாதா? உனக்கு இவ எதையா குடுக்குற, அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கிற. அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு அறிவு கிடையாதா? உனக்கு உங்க வீட்டுல நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? மூஞ்சா பாரு. சி, உனக்கு தகுதி தராதரம் தெரியாம கண்ட நாய்க்கிட்ட பேசிட்டு இருக்கிற. வீட்டுக்கு அவங்க தலைமுறை போடுறாங்க. சொல்ல ரொம்ப திட்டு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டே என்னால அங்க போய் படிக்க முடியாதுப்பா. நான் பேசாம உன் கூட இருந்துடுறேன். சகிச்சுதாமா ஆகணும். ஏன் அப்பா நான் சகிச்சுக்கல? நான் சகிச்சுக்கிறது இந்த தடியை விட்டுட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா உன்னை சகிச்சுக்க சொல்றது நீ இந்த தடியை தொட்டுட கூடாதுங்கிறதுக்காக. இத என் பாட்டன் என் அப்பன் கையில கொடுத்தான், என் அப்ப என் கையில கொடுத்தான். ஆனா என்ன ஆனாலும் சரி, இத மட்டும் நான் உன் கையில கொடுக்க மாட்டேன் தாயி. அதுக்கு பதிலா தான் அப்பா உன் கையில புத்தகத்தை கொடுத்துருக்கேன். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க தாயி, அவங்க எல்லாம் படிக்கிறது பெருமைக்காகவும் வசதிக்காகவும் மட்டும்தான். ஆனா உன்னை படின்னு சொல்றது நீ படிச்சு முன்னுக்கு வர்றது மட்டும் இல்ல. நீ படிச்சா முன்னுக்கு வந்தா உனக்கு அப்புறம் வர தலைமுறையா மாறும். ஒரு சமூகமே மாற படிக்கல் நீதான். இத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு கோபம் வராது, வைராக்கியம் தான் வரும்.